அதிகாலையிலே வந்து வாக்களித்து விடுங்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். எஸ்ஐஆரை தாண்டி செய்வார்கள் அவர்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க அவங்க. சிவாஜி கணேசன் யாருக்கும் தெரியாது. போக்ஸ் ரோட்ல அவருடைய வாக்குச்சாவடிக்கு ஒரு கண்டசா கார்ல இருந்து கம்பீரமா இறங்கி ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு அவர் அப்படியே வாக்குச்சாவடிக்கு வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு எதற்கு தர வேண்டும்? கிறிஸ்தி எம்பல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கஞ்சி கலையும் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது, யாரிடத்தில் கேட்கிறாய் வரி வட்டி என்று அவர் வசனம் பேசிக்கொண்டே வாக்குச்சாவடிக்குள் வந்து என்னுடைய பூத்து சிலிப்பை கொடுங்கள் என்று கேட்டார். பூத்தில் இருந்தவன் சொன்னான், உன் ஓட்டை ஏற்கனவே ஒரு கணேசன் போட்டுவிட்டு போய்விட்டான். சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டவர்கள் தகப்பன், தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன். இன்ப நிதி வழங்கும் பராசக்தி, அது பாராசக்தியாகி போய்விட்டது. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு திமுகவை கடத்துவதற்கு ஒரு குடும்பம் எத்தனிக்கிறது. வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர், கண்ணிமைக்காமல் கடமையாற்றுகின்ற கர்மயோகி சுரா செந்தில் அவர்களே, சுரா வேலு அவர்களே, வரவேற்புரை என்கிற பெயரால் ஒரு நீண்ட உரையாற்றி இருக்கிற நெஞ்சம் கவர்ந்த தம்பி மகேஷ் அவர்களே, தலைமை கழகத்தின் பொழிவாளர் தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, வாக்குகளை சேகரித்து அமர்ந்திருக்கின்ற பொறுப்பாளர், 41 குடும்பங்களை கரூரில் தத்தெடுத்தவன், ஆர்கே நகரையும் தத்தெடுத்திருக்கின்ற தங்கமகன், நீங்கள் தத்தளித்தால் படகாய், நீங்கள் தடுமாறினால் ஊன்றுகோலாய், உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திர கோலாய் காலம் ஆர்கே நகருக்கு தந்த நன்கொடை நண்பர் மரியரீசன் அவர்கள். எளியவன் எனக்கு பின்னால் 1 கோடி இளைஞர்களின் கொள்ளிடமாக திகழ்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியிருக்கிற தளபதி விஜய் அவர்களுக்கு அவருடைய சுமையை பகிர்ந்து கொள்ளவும், அவருடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கவும், அந்த கடமையை மேற்கொள்வதே என்னுடைய கர்ம வினை என்று கடமையாற்றுகின்ற பொறுப்பின் பொது விலக்கணம், எளியவன் என்னை ஆற்றுப்படுத்துகிற இடத்தில் இருக்கின்ற தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்றாலே அறிவாலயத்தினுடைய அஸ்திபார கல்லி ஆடுகிறது என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆற்றலின் ஊற்று, அன்பின் நாற்று, ஆரியின் நண்பர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை, கண்ணு கட்டிய தூரம் வரையும் தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி திரண்டு வந்திருக்கிற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களை, ஏப்ரல் திங்கள் 23 தத்தம் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு காத்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களை, பால் நினைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களை, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற என் வாலிப தம்பிகளை, மாற்றான் தோட்டத்தில் மணக்கு மல்லிகைகளை, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களை, எளியவன் எனது பேச்சை அச்சு பிசகாமல் ஒற்றெடுத்து அண்ணன் ஸ்டாலினிடம் ஒப்படைக்க வந்திருக்கிற அரசாங்கத்தின் ஒற்றர்களை, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பு நல்கியிருக்கிற காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள், எல்லாவற்றுக்கு மேலாக
விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடை அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், விளக்க முடியாத விரிவானம். தளபதி விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் என் செல்வ தம்பிகளை வணக்கம். ஆர்கே நகர் தொகுதி எனக்கு பரிச்சயமான தொகுதி. இந்த தொகுதிக்கு வரலாற்றில் ஒரு இடம் உண்டு. ஆசிரியராக இருந்த தகுதியினாலேயே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக முடிசூட்டப்பட்டவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவருடைய பெயரால் இருக்கிற தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. இது காலம் காலமாக திமுகவுக்கு எதிர்த்து வாக்களிக்கிற மக்கள் தலைநகர் சென்னையில் இருக்கிற ஒரு தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் இந்த தொகுதியில் தான் கொடிக்கால் புதமடா என்று பாடி பரவிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவன் 18 ஆண்டு காலம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தவன். பாலின்றி பிள்ளையிடும் உணவின்றி தாயிடுவாள், வேலையின்றி நாம் உழுவோம், வீடு முச்சூடும் எழும் என்று அழுதானே பூதப்பாண்டி ஜீவானந்தம் நின்ற தொகுதி இந்த ஆர்கே நகர் தொகுதி. அன்றைக்கு நான் உரையாற்ற வந்த பொழுது நண்பர் மரிய வில்சன் சொன்னார், குடும்ப ஆட்சிக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தம் என்றார். இந்த தொகுதியில் தான் பூதப்பாண்டி ஜீவானந்தம் நின்றார். 18 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் 18 ஆண்டு கால தலைமறை வாழ்க்கையை முடித்துவிட்டவர் வெளியே வருகிற பொழுது நேராக தான் குடியிருக்கிற வீட்டுக்கு போகவில்லை, ஜனசக்தி அலுவலகத்திற்கு சென்றார். ஜீவா வந்துவிட்டார் என்ற செய்தி காட்டு தீ போல பரவி ஜீவாவை பார்ப்பதற்கு அணி அணியாக அலையலையாக மக்கள் அவரை முற்றுகையிடுகிறார்கள். அந்த முற்றுகையிட்ட கூட்டத்திலே 2 பெண்கள் நின்றார்கள். ஒரு பெண்ணிடத்திலே ஜீவா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், என்னை பார்க்க நீ ஏன் வந்தாய் என்று கேட்டார். அந்த பெண் சொன்னாள், நான் ஒரு வழக்கறிஞரிடத்திலே குமஸ்தா வேலைக்கு மனு போட்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு பரிந்துரை கடிதம் தந்தால் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் என்று உங்களை நம்பி வந்தேன் என்றார். உடனடியாக ஒரு தாளில் பரிந்துரை கடிதம் எழுதி அந்த பெண்ணிடத்திலே கொடுத்தார். அதற்கு பிறகு இன்னொரு பெண் என்றால் அவளிடத்தில் கேட்டார், நீ யார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த பெண் சொன்னாள், என் பெயர் குமுதா, என்னுடைய அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என்னுடைய தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ், நான் உங்கள் மகள் என்று சொன்ன மாத்திரத்தில் கண்கள் உடைந்து கண்ணீர் கொட்டிற்று. அதுதான் தன்னுடைய மகள் என்று ஜீவாவுக்கு தெரியாது. தன்னுடைய மகள் தன்னிடத்தில் என்னிடத்தில் அறிமுகம் செய்கிற நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டானே என்று அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கம் பெற்ற மகளை வாரி அணைத்து, உன்னை நான் அடையாளம் கொண்டு கொள்ளாமல் போனது தவறுதான், என்னை மன்னித்து விடு மகளே, என்னை மறந்து விடு மகளே, எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நான் இதை கருதவில்லை, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை என்று 18 ஆண்டு கால தலைமுறை வாழ்க்கையில் மகளையும் அடையாளம் காண முடியாமல் ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தான். அவன் தான் ஜீவா. அவன் நின்ற தொகுதி இது, அவன் வென்ற தொகுதி. ஆகவே இன்றைக்கு குடும்ப அரசியலுக்கான யுத்தம். திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து இன்னொரு சக்தி இந்த மண்ணில் வர வேண்டும் என்று ஒரு 35% வாக்காளர்கள் எல்லா பொது தேர்தல்களிலும் வாக்களிப்பதற்கு வாக்குச்சாவடிக்கே வரவில்லை. நான் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருக்கு சொல்லுகிறேன், 26 தேர்தல் வாக்களிப்பு வந்தபொழுது உங்களுக்கு ஒரு செய்தி வரும். 65% வாக்குகளை பதிவு செய்த தமிழ்நாடு 90% வாக்குகளை பதிவு செய்தது என்ற செய்தி வரும். காரணம், அந்த இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு ஒரு தலைவன் வந்திருக்கிறார். அவர்தான் தளபதி விஜய். திமுகவுக்கு எதிராக, அண்ணா திமுகவுக்கு எதிராக இயக்கம் கண்டவர்கள் எல்லாம் முடங்கி விட்டார்கள், அவர்களை முடக்கி விட்டார்கள். இன்றைக்கு 26 கட்சி கூட்டணியோடு அண்ணன் ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எந்த காலத்தில் 26 கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள்? விஜயினுடைய வருகையும் வளர்ச்சியும் என் தலைவனுக்கு கிடைக்கிற வரவேற்பும் உன்னை 26 கட்சிகளை நாட வைத்திருக்கிறது. ஆகவே இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த தேர்தல் மிக முக்கியமான பொது தேர்தல். நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவன் என்று கிண்டல் செய்கிறார்கள்.
3 வயது பாப்பா என்று எங்களை அழுக்காக்க பார்க்கிறார். நித்தம் ஒரு செய்தியை வாந்தி எடுத்து எங்கள் மீது வதந்தியை பற்ற வைத்து எங்களை அழுக்காக்க பார்க்கிறார்கள். எங்கள் தலைவனை அழுக்காக்க முடியாது. அவன் ஆகாயம், அண்டங்காக்கைகள் அவனை அழுக்காக்க முடியாது. எங்கள் தலைவர் எரிமலை, எச்சிலில் துப்பி எரிமலை சாய்ந்ததாக சரித்திரமில்லை. எங்கள் தலைவர் வானம், குச்சிகள் வானத்தை கிழித்ததாக செய்திகள் இதுவரைக்கும் வந்ததில்லை. அவர் சொல்லுவதுதான் எங்களுக்கு வேத மந்திரம். கான்பிடன்ட் இருங்கள், நாளை நமது என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையில் களமாடுகிறோம். ஆர்கே நகர் தொகுதி, இந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு வட்டமும் எனக்கு தெரியும். இங்கே ஒரு அனாதை ஆனந்தன் என்றான், 20 ரூபாய் ஆனந்தன். அவனை பேசி வெற்றி பெற வைத்தவனே நான் தான். இந்த தொகுதியில் இப்போது நாங்கள் வெல்வோம். இந்த தொகுதியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதை இங்க பட்டியலிட்டார் மரியவில்சன் அவர்கள். இனி ஒரு உண்மை என்னவென்றால், 1977 ஆஃப்டர் எமர்ஜென்சி, நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு வந்த முதல் தேர்தலில், 77 தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதல்வராக முடிசூட்டப்பட்டாலும் தலைநகர் சென்னையில் எல்லா தொகுதிகளிலும் திமுக தான் வென்றது. அப்போது அதிமுகவின் சார்பில் வென்ற ஒரே தொகுதியும் இந்த ஆர்கே நகர் தொகுதிதான். திமுகவுக்கு எதிராக சிந்திக்கிறவர்கள், இயங்குகிறவர்களின் கொள்ளிடம் இந்த தொகுதி. உங்களுக்கு இப்பொழுது ஒரு ரட்சகன் கிடைத்திருக்கிறான், ஒரு மீட்பன் கிடைத்திருக்கிறான். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள் என்று கேட்கத்தான் வந்தேன்.